இன்னைக்கு ஒரு பெரிய அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். வீட்டுக்கு வந்து புது ஃப்ரிட்ஜ் வந்து வாங்கியாச்சு. இது வந்து என்னோட சேலரியிலேருந்து வாங்கின ஃப்ரிட்ஜ்னு சொல்லலாம். அதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 71852 அப்படின்ற வேர்ல்பூல்ல வந்து ஒரு மாடல் சூஸ் பண்ணி தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2020 அந்த பிராண்டிங் அந்த இயர்ல வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஃப்ரிட்ஜ் நினைக்கிறேன். ஸோ அதனால கொஞ்சம் ப்ரைஸிங் வந்து கம்மியாக தான் இருந்தது. நான் வந்து 3 ஸ்டார் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா 5 ஸ்டார் நம்ம போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பவர் கன்சம்ஷன் வந்து கொஞ்சம் குறையும். பட் 3 ஸ்டார் வந்து கொஞ்சம் ஈக்குவலாக தான் வருது, கொஞ்சம் தான் வந்து கூடுதலாக வரும்னு சொல்லியிருந்தாங்க. கலர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. ஸோ நான் எனக்கு இந்த கலர் தான் சூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். லாவெண்டர் கலர் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ வாங்க ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து இந்த அட்டைப்பெட்டியை வந்து நான் அப்படியே மேலே தூக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே கிடையாது. பக்கத்தில் தான் நான் சூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். ஆரப்பாளையம் மதுரையில் தான் சூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன் நான். ஸோ அதனால எதுவுமே கிடையாது. இது கூட வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இன்பில்ட் இன்வெர்டர் வர்றதுனால நம்ம வந்து தனியாக ஸ்டெபிலைசர் அதெல்லாம் வந்து வாங்க தேவையில்லை அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ் இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும். ஸோ உள்ள வந்து ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கொஞ்சம் ஹைட்டு தான் வந்து ஃப்ரிட்ஜு ஹைட்டாகவும் இருந்தது, கொஞ்சம் நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருந்தது, அகலமாகவும் இருந்தது. ஸோ வந்து ஐஸ் ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாராளமாக ஒரு 2 kg 3 kg வரைக்கும் ஐஸ்கிரீமை ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து இந்த பட்டரு வெண்ணெய் இதெல்லாம் எடுப்போம் இல்லையா, அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பெருசாகவே சூஸ் பண்ணி வாங்கிட்டேன். ஸோ எனக்கு இது ஒரு ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெபிலைசர் வந்து தேவையில்லை, அது 2வது ப்ளஸ்ன்னு சொல்லலாம். மில்க் ஜோன் வந்து ட்ரே வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. ஏன்னா பால்லாம் நம்ம எக்ஸ்ட்ராலாம் வைக்க முடியாது போல, அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஓகே தான், நம்ம மோஸ்ட்லி அதில் வைக்க மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஷெல்ஃப் வந்து கொடுத்துருந்தாங்க. கிளாஸ் பார்ட்டிஷன் கொடுத்து நல்லா இருந்தது. ஆனால் வந்து பெரிய பெரிய சம்படம் அதெல்லாம் வைக்க முடியாது போல பெருசெல்லாம். கீழே வந்து வெஜிடபிள் ட்ரே இருந்தது, அதுவுமே கொஞ்சம் நல்லா பெருசு தான், நல்லா அகலமாகவே இருந்தது. நல்லா ஒரு 2-3 கிலோ வரைக்கும் கூட காய்கறிலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். எக் ட்ரே வந்து மோஸ்ட்லி 2 கொடுப்பாங்க. பட் எனக்கு என்னன்னு தெரியல, இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் 1 தான் கொடுத்துருந்தாங்க. சரி, மோஸ்ட்லி நம்ம எக் வந்து உள்ள வைக்க மாட்டோம், வெளியே தான் வந்து வச்சுக்கிறது. அப்போதுக்கு தான் வாங்கினா தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி இதோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்காக இந்த மிடில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த தான் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது. இது கீழே இருக்கிறது வந்து ரொம்ப சின்னது. பெரிய பெரிய வாட்டர் பாட்டிலாம் வைக்க முடியாது. சாசஸ் அந்த மாதிரி வேணா வச்சுக்கலாம். இந்த மசாலா பின் அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் பாட்டிலாம் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. அந்த நடுவில் இருக்கிறத மட்டும்தான் பெருசு வந்து வைக்க முடியும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நல்ல ஒரு ரிவ்யூவை நான் வந்து கொடுப்பேன் இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும். இந்த நல்ல அகலமாகவும் இருக்கு, நல்ல நிறைய ஷெல்ஃப் இருக்கிறனால நம்ம வந்து சின்ன சின்ன பாத்திரம் நிறைய வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். மாவு அதெல்லாம் வந்து வைக்கணும்னா நம்ம வந்து சம்பளம் வந்து வைக்க முடியாது. மாவு டப்பான்னு வந்து விற்கிறாங்க இல்லையா, அதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி தான் வச்சுக்கலாம். ஐஸ் கியூப்ஸ் வந்து ஊற்றி 2 கொடுத்துருந்தாங்க, எல்லா ஃப்ரிட்ஜ்லையும் காமனாக வர மாதிரி. ஸோ கலர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்தது. ப்ளஸ் அதே மாதிரி ஸ்பேஸ் வந்து நிறைய கிடைக்கிறதுனால வந்து பிடிச்சிருந்தது. இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 17,600 நான் வாங்கினேன். ப்ளஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400. ஆக மொத்தம் வந்து ஒரு 18,000 கிட்ட மொத்தமாக வந்தது. இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு 215 லிட்டர்ஸ் அந்த மாதிரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் ப்ளீஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.